ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, அம்மாவை நம்ம எப்படி கும்பிடணும்னு, எந்த மாதிரி மனநிலையில் இருந்து கொண்டு நம்ம அம்மாவை கும்பிட்டால் அம்மா உடனடியாக நம்முடைய ஊழ்வனை எல்லாம் தூக்கி எறிஞ்சிருவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க சக்திகளே. ஒரு பாலைவனத்தில் ஒரு குருவி இருந்தது. அந்த பாலைவனத்தில் மழையே இல்லை. அதன் காரணமாக அந்த குருவிக்கு குடிக்கிற கூட தண்ணி இல்லை, மரம் செடி கொடி எதுவுமே இல்லை. அதனால் அது வசிப்பிடமும் அதுக்கு இல்லை. எல்லா பக்கமும் காஞ்சு கிடக்கிறதுனால அதுக்கு சாப்பாட்டுக்கும் வழி இல்லை. சரியாக சாப்பிட முடியாத காரணத்தினால அதுக்கு இறக்கையும் முளைக்கவில்லை. அதனால் அது குட்டுயிரும் குறையுமா அப்படியே இருந்துகிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் அந்த வழியே ஒரு முனிவர் வர்றார். அவரை பார்த்தோன்னே குருவி ஓடி போய் அவர் கால் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, முனிவரே, நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், நீ இப்போ எங்கே போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குது. நான் ஆண்டவனை பார்க்க போகிறேன்னு சொல்கிறார். இப்போ குருவி சொல்லுது, எனக்காக நீங்கள் ஆண்டவன்கிட்ட எடுத்து சொல்லி, என்னோட கஷ்டங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி எனக்கு ஏதாச்சும் பரிகாரம் சொல்லுங்க, கேட்டு வாங்க. அப்படி ஆண்டவன் பரிகாரம் சொன்னாங்கன்னா நான் அதை செஞ்சு என்னோட கஷ்டங்கள்லாம் போக்கிக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்குது. இந்த குருவினுடைய பரிதாப நிலைமையை பார்த்து முனிவருமே, சரி உனக்காக நான் ஆண்டவன்கிட்ட பேசி பரிகாரம் கேட்டுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அதான் மாவர் ஆண்டவனை போய் வணங்கி தான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு அப்புறம் இந்த குருவியை பற்றி மெடுத்து சொல்கிறார். இந்த மாதிரி அநியாயமாக ஒரு குருவி, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, அது தங்கறதுக்கு ஒரு மரமும் இல்லை, இப்படி பாலைவனத்தில் பரிதாபமாக இருக்குது, சரியாக சாப்பிடாதுன்னா அதுக்கு இறக்கையும் முளைக்கவில்லை, நீங்கள் அருள் கூர்ந்ததுக்கு அதுக்கு உதவி செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆண்டவன் சொல்கிறாரு, அந்த குருவி போன ஜென்மத்தில் அரசனாக இருந்து ஒரு நிரபராதியை ஜெயிலில் போட்டு 12 ஆண்டுகள் சித்திரவதை பண்ணுனா. இப்போ இந்த குருவி எப்படி கஷ்டப்படுதோ அதே மாதிரி அந்த ஜெயிலில் போட்ட நிரபராதியை குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல. அவன் ஜெயிலில் கிடந்த தங்கும் இடமே அந்த பாதாள ஜெயிலு தான் அவனுக்கு. இப்படி பலவிதமான கொடுமையில் 12 ஆண்டுகள் செஞ்சான். அதன் காரணமாகத்தான் இப்போ அந்த ஊழ்வினையை அனுபவிக்கிறான். இதில் நான் உதவி செய்ய முடியாது அந்த குருவிக்கு, நீ போய் சொல்லிடு அப்படிங்கிறார். உடனே முனிவர் நிற்கிறாரு, இல்லைங்க ஆண்டவா, அந்த குருவினுடைய பரிதாபமான நிலைமையை பார்த்து நான் வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன், உனக்காக நான் ஆண்டவங்கிட்ட பரிகாரம் கேட்டு வரேன்னு சொல்லிவிட்டேன். அதனால் அந்த குருவிக்காக இல்லைன்னாலும் தயவு செஞ்சு எனக்காகவாது ஏதாச்சும் ஒரு பரிகாரத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவன் மறுபடியும் முடியாதுப்பா, விதியினுடைய கோட்பாட்டில் நான் தலையிட முடியாது, வேண்டாம் அப்படிங்கிறார். முனிவரும் விடுவதாக இல்லை, மறுபடியும் குருவிக்காக வாதாடி கெஞ்சி கூத்தாடுறார். அதனால் ஆண்டவனும் பொறுக்க மாட்டாமல் சரி முனிவரே கடைசி ஒரு பாஞ்சு சொல்லிக்கிறார், நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லுங்க, உங்கள் வாயிலேருந்து எந்த வார்த்தை வந்தாலும் சரி, அதுதான் பரிகாரம் சொல்லி நான் அந்த குருவியோட சொல்லிடுறேன், அது நீ ஏதோ செஞ்சுட்டு போட்டு ஏதோ வாக்கு கொடுத்த எனக்காக கொஞ்சம் திருப்தியாக இருக்குமல்ல அப்படின்னு கேட்கவுமே கடைசியாக ஆண்டவனும் இறக்கப்பட்டு சரி ஒரு உபாயம் சொல்லித்தர்றேன் அப்படி சொல்கிறார். என்ன அப்படின்னா, அந்த குருவிகிட்ட போய் சொல்லு, அது படுற கஷ்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றையும் சொல்லி அதுக்கு எனக்கு நன்றி சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி விட்டார். அது குருவி இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கல்லவா கஷ்டங்கள், சாப்பாடு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, தங்கறதுக்கு ஒரு மரம் இல்லை, நிழல் இல்லை, அதனால் இறக்கையில் முளைக்கல, இது ஒவ்வொரு கஷ்டத்தையும் சொல்லி எனக்கு நன்றி சொல்ல சொல்லு, காலப்போக்கில் எல்லாம் சரியாயிரு, நல்ல இளமைக்கு அது வந்துரு அப்படின்னு சொல்லி விடுறார். இது செய்யவா போகுது அப்படின்னு அவர் ஏதோ சொல்லி விட்டார். முனிவரும் அதை சிரத்தையாக அந்த குருவி விட்டு சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டு இதை நீ தொடர்ந்து சொல்லிக்கிட்டு ஆண்டவன் கண்டிப்பாக உனக்கு நல்லது செய்வார்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்படியே நம்ம வாக்கு கொடுத்ததுக்கு இதாவது
கிடச்சிதேன்னு சொல்லி முனிவரை தப்பிச்சும் பழச்சுன்னு போயிட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இவர் திரும்பி வந்தார். இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த குருவி என்ன பண்ணுச்சு, முனிவர் சொல்லி கொடுத்த மாதிரியே, ஆண்டவா, நான் செய்த பாவத்தின் காரணமாக என்னுடைய ஊழ்வனை தணிப்பதற்காக நீங்கள் எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு அநேக நன்றிகள் அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்து, மேலும் என்னுடைய ஊழ்வனையை தணிப்பதற்காக எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் கூட பண்ணி வச்சுருக்கிறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி ஆண்டவா அப்படின்னு சொல்லுது. மூணாவதாக சொல்லுது, மேலும் என் மீது கருணை கொண்டு என்னுடைய ஊழ்வனையை கழிப்பதற்காக நான் தங்குவதற்கு ஒரு மரம் கூட இந்த இடத்துல இல்லாமல் பண்ணி வச்சுருக்கிறீங்க, அதுக்கும் நன்றி ஆண்டவா அப்படிங்குது. நாலாவது என்ன சொல்லுது, சரியாக சாப்பிட முடியாத காரணத்தினால எனக்கு இறக்கையும் முளைக்காமல் இருக்குது. இப்படி இறக்கை முளைச்சிருந்தா எனக்கு தானுங்கிற அகம்பாவம் வந்து நான் அங்கேயும் இங்கேயும் பறந்துக்கிட்டு இருப்பேன். அப்படி எனக்கு அகம்பாவம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் கருணை கொண்டு எனக்கு இறக்கை முளைக்காமல் வச்சுருக்கிறீங்க, அதுக்கும் நன்றி அப்படின்னு இந்த குருவி திருப்பி திருப்பி இதையே சொல்லிக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து அந்த முனிவர் அந்த வழியே வர்றாரு. அந்த பாலைவனத்தில் அந்த குருவி சந்தோஷமாக இறக்கையெல்லாம் முளைச்சி நல்ல அழகாக ஆரோக்கியத்தோட கம்பீரமாக அங்கேயும் இங்கேயும் பறந்து விளையாண்டுக்கிட்டு இருக்குது. பார்த்தா அந்த இடத்துல ஒரு சின்ன குளம் இருக்குது, அந்த குளத்தினுடைய தண்ணி இருக்குது, அந்த குளத்தை சுற்றியுமே மரங்களெல்லாம் வளர்ந்து நிற்குது. அந்த மரத்தில் இந்த குருவி ஆனந்தமாக தங்கி தன்னுடைய வசிப்பிரமாக மாட்டி நல்ல முறையில் வாழ்ந்துக்கிட்டும் இருக்குது. இதை பார்த்த முனிவருக்கு ஒரே ஆச்சரியம், இது எப்படி நடந்தது அப்படின்னு நேராக அவர் ஆண்டவங்கிட்ட போனார். போய் விளக்கம் கேட்குறாரு. ஆண்டவா, நீங்கள் என்னமோ பொத்தாம் பொதுவாக ஒரு உபயோகம் இல்லாத ஒரு உபாயத்தை சொல்லி கொடுத்தீங்க, நானும் அந்த குருவிட்டு போய் சொன்னேன். ஆனால் என்னது தலைகளாக மாறி போச்சு, இப்போ அந்த குருவி நல்லா இருக்குது, எந்த கஷ்டம் இல்லையேன்னு கேட்குறாரு. அதுக்கு ஆண்டவன் சொல்கிறாரு, நான் வந்து உன்னுடைய வற்புறுத்தலுக்காகத்தான் அதை சொன்னேன். காரணம், கஷ்டப்படுற ஒரு உயிர் தன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் தான் காரணம், ஆண்டவன் காரணம் இல்லை அப்படின்னு நினச்சி நன்றி சொல்லவே சொல்லாது. நம்மளே இடத்துக்கு சொல்லுவோம்மா, அம்மா இன்னைக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுத்துருக்குற, ரொம்ப நன்றியம்மா, என்னோடய ஊழ்வெல்லாம் கழிப்பதற்காகத்தான் இப்படி செஞ்சுருக்கிறீங்க, ரொம்ப நன்றியம்மான்னு சொல்லுவோம்மா? கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். அதனால் அது சொல்லாதுங்கிற தைரியத்தில் நான் உனக்கு அதை சொல்லி கொடுத்தேன். ஆனால் அந்த குருவி நேர் எதிர்மாறா அதை திருப்பி திருப்பி சொல்லி தன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் தன்னால் தான் ஏற்பட்டது, அது தான் கருணையோடு ஊழ்வனை தணிப்பாருக்க எனக்கு கொடுத்து நன்றி நன்றின்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தது. அவனுடைய இந்த பக்குவப்பட்ட மனநிலையை பார்த்து என் மனசு இறங்கிருச்சு. கருணை கொண்டு மேற்கொண்டு அதை தண்டிக்கூடாங்கிறதுக்காக அங்கே ஒரு நல்ல மழைப்பொழிவு உண்டு பண்ணேன். மழை பெஞ்சதுனால அந்த இடத்துல ஒரு குளம் உருவாச்சு. குளம் உருவானதுனால அந்த குளத்தை சுற்றியும் எப்பவுமே ஈரம் இருந்துக்கிட்டு இருந்ததுனால மரங்களெல்லாம் முளைச்சி அது ஒரு சிறிய சோலையாட்டம் ஆகிப்போச்சு. இப்போ அந்த குருவிக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியும் கிடச்சிது, தங்கறதுக்கு மரம் கிடச்சிது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கிடச்சிது. அதனால இறக்க முளைச்சி அது சுதந்திரமாக தன்னிச்சையாக நல்ல முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாராமா. இந்த கதை வந்து சக்தியில் நம்மளுக்கும் தான். ஏற்கனவே நான் உங்களை சொல்லிக்கணும் இல்லைங்களா, அம்மா நம்மளுக்கு எதை செஞ்சாலும் நம் வாழ்வில் எந்த நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் சரி, அது நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம். அதுக்காக அம்மாவை நொந்துக்கக்கூடாது, அம்மாவை திட்டக்கூடாது. அதற்கு பதில் என்ன சொல்லுவானே, அம்மா நீ எது கொடுத்தாலும் சரி அது எனக்கு பிரசாதம் அப்படின்னு நம்ம அதை ஏற்றுக்கணும். அம்மாவுடைய பிரசாதமாக நம்ம ஏற்றுக்கணும்னு சொல்லிக்கிறோம் இல்லைங்களா சக்தியில். அந்த மாதிரி மனநிலை தான் அந்த குருவி இருந்துக்குது. அந்த மாதிரி மனநிலை தான் நம்மளும் இருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன சொல்லுவோம், அம்மா என் ஊழ்வனை தணிப்பதற்காக இந்த கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு மனப்பூர்வமாக சொன்னான்னு வச்சுக்கோங்க. அந்த தாய்ப்பாசமே உருவான நம்ம அம்மா பங்காரம்மா சும்மா இருக்குமா, உடனுடைய கருணை கொண்டு நம்முடைய ஊழ்வனையெல்லாம் தள்ளுபடி செஞ்சு நம்மளுடைய நல்ல முறையில் வச்சுக்கோங்களா சக்திகளை. துபாயத்தை நம்ம எல்லோரும் கடைபிடிக்கலாங்களா? ஓம் சக்தி.